ஸ்ரீ சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சுக்கிர பெயர்ச்சி. நம்ம சுக்கிர பெயர்ச்சியா இருக்கட்டும், இந்த கிரகங்களுடைய அடிப்படையில எல்லா கிரகத்தினுடைய அடிப்படையில எல்லா பெயர்ச்சியுமே நம்ம வரிசையா பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்ப இந்த மாசம் பாத்தீங்க அப்படின்னா ஆவணி மாசம் 8ஆம் தேதி தமிழுக்கு, ஆங்கிலத்துல பாத்தீங்க அப்படின்னா 24/8/2024 சனிக்கிழமை பின் இரவு பெயர்ச்சி ஆகிறார். அதாவது சூரியோதயத்துல 48 நாளையோ 50 நாளையோ பக்கம் கழிச்சுதான் அவர் பெயர்ச்சி ஆகிறார். அவர் பெயர்ச்சி ஆகி அதாவது சிம்ம ராசியில இருந்து கன்னி ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். சிம்ம ராசியிலிருந்து கன்னிராசிக்கு பெயர்ச்சி ஆகி 11/9/2024 9வது மாசம் 11ஆம் தேதி வரைக்குமே அவர் அங்கே இருக்கார். அவர் இருக்கிறதுனால என்ன பலன், கன்னி வீட்டுல அவருடைய தன்மை என்ன, அதனால இந்த 12 ராசிகளுக்கு மேசம் முதல் மீனம் வரை என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா மிதுன லக்கணத்துல பாத்தீங்க அப்படின்னா லக்கணம் விழுகுது. 2ல கடகத்துல பாத்தீங்க அப்படின்னா புதன் பகவான் வக்ரம் பெற்று இருக்காரு. சூரியன் ஆட்சி பலம் பெற்று அவருடைய சொந்த வீட்டிலே இருக்காரு. சுக்கிரன் கேது கன்னி வீட்டுல இருக்கு. சனி பகவான் வக்ரம் பெற்று கும்ப வீட்டுல இருக்காரு. ராகு பகவான் பாத்தீங்க அப்படின்னா மீன வீட்டுல இருக்காரு. செவ்வாய் குரு ரிஷப வீட்டுல இருக்கு. ஒவ்வொரு கிரகங்களுக்குமே ஒவ்வொரு வகையான பார்வை உண்டு. இந்த கிரகத்தினுடைய அடிப்படையில சுக்கிர பகவானுக்கு 7ஆம் பார்வை மட்டுமே. சுக்கிரன் பெண் பாலினம். அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு பிடிச்ச நிறம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வெண்மையான நிறம். அதுல இந்த 12 ராசிகளுக்குமே எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்த்துருவோம். அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அப்படின்னாலே இந்த சனி பகவான் அவருடைய ராசிநாதன். மேக்சிமம் பாருங்க, அவங்க உழைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் அயராது உழைக்கக்கூடிய நபர்கள். அப்படி உழைச்சாலும் உழைப்புக்கு தகுந்த ஊதியத்தை தேடாம ஒரு சோம்பேறித்தனமா விட்டுருவாங்க. ஒரு சில நேரத்துல உழைப்புக்கு தகுந்த ஊதியத்தை கிடைக்காமல் அசால்ட்டா இருந்துருவாங்க. சனி பகவானுக்கு நொண்டி முடவன் மந்தன் அப்படியெல்லாம் பேர் உண்டு. கொஞ்சம் அந்த ஒரு எல்லா விஷயத்திலையும் மந்தத்தனமா இருக்கிறதுக்கான வாய்ப்பும் அவர்கள்ட்ட இருக்கும். உங்களுடைய லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ அவர் அப்படின்னா உங்களுடைய நிலை அந்த மாதிரி இருக்கிறதுக்கான ஒரு வழி வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கும். ஒரு சோம்பேறித்தனம் ஏதோ ஒரு வகையில இருக்கும். ஆனா உழைப்பு அப்படிங்கிறது மூலியமா உழைக்கக்கூடிய நபர்கள் அதுல கண்ணு கருத்துமா இருப்பாங்க. 2வது பாத்தீங்க அப்படின்னா இந்த மகர ராசிக்கு 5க்கும் 10க்கும் உள்ள அதிபதி சுக்கிர பகவான். அவர் பாத்தீங்க அப்படின்னா 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு பெயர்ச்சியாகி அங்கே நீசம் அடைகிறார். 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துல போய் நீசம் அடைஞ்சா என்ன ஆகும்? அப்ப 9 அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானத்துல அப்பா அப்படின்னா ஏதாவது ஒரு உடல்நிலை குறைபாடுகள் வருதா அப்படிங்கிறத கவனமா இருக்கணும். அப்பாவினுடைய சூழ்நிலைகள் முதல்ல சரியில்லாம இருக்காரு, உடல்நல குறைவா இருக்காருன்னா கவனம் தேவை. அப்பாவின் வழியில் கிடைக்கக்கூடிய சொத்துக்கள் கவனம் தேவை. ஒருவருக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையில அமைய பெற்றால் சுக்கிரன் குழந்தை பிறக்குது, கரு உருவாகையிலேயே ஜாதகமும் உருவாகிறது. இந்த ஜாதகம் உருவானாலும் இதுவரைக்கும் இந்த மகர ராசி நேயர்கள் 5 வருஷ காலமா படாத பாடுபட்டு தட்டு தடுமாறி நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு காலகட்டம். படாத அவமானங்கள்லாம் பட்டாச்சு. தட்டு தடுமாறி நின்று கெட்ட பெயர்கள் எல்லாம் வாங்கி
இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். சனியினுடைய தாக்கம் என்பது 7.5 சனியினுடைய தாக்கம் உண்டு. விரய சனி நடக்கும்போது 50% சனியினுடைய தாக்கம் இருக்கும். ஜென்ம சனி அப்படின்னா 100% சனியினுடைய தாக்கம் இருக்கும். பாத சனி ஓடிக்கிட்டு இருக்கு. பாத சனியில 25% சனியினுடைய தாக்கம் உண்டு. 25% சனியினுடைய தாக்கம் இருக்கும் பொழுது குருவாகப்பட்டவர் உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி உங்களுடைய ராசியை 9ஆம் பார்வையா பார்க்கிறார். குரு பார்த்தால் கோடி நன்மை. அந்த நன்மையில ஓடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு. ஆனால் சுக்கிரனாகப்பட்டவர் இந்த விதி ஜாதகத்தில், பிறப்பு ஜாதகத்தில் சுகபோகமா, அதாவது நல்ல இடத்துல சுபஸ்தானத்துல அமைய பெற்றால், ஆட்சியோ உச்சமோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னா வாழ்க்கையில கண்டிப்பாக செல்வந்திரனா ஆவார். அவர் பிறப்பு முதல் இறப்பு வரை, அந்திம காலம் வரை செல்வ செழிப்போடு வாழ்வார். அதுல எந்த விதமான மாற்றமும் இருக்காது, குறைபாடு இருக்காது. அப்ப அவருக்கு அதாவது பாத்தீங்க அப்படின்னா உலகத்தில் உள்ள ஒரு இன்பங்கள், ஆடம்பரமான வாழ்க்கை, பகட்டான வாழ்க்கை, இதுக்கெல்லாம் சொந்தக்காரர் சுக்கிரன் தான். காம உணர்வுகள், ரசனை, அழகிய பொருட்கள், ஆடம்பரமான பொருட்கள், இது எல்லாம் காரகர் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன் ஆவார். அப்ப இந்த சுக்கிரனாகப்பட்டவர் பாத்தீங்க அப்படின்னா பணம் இருக்கு அப்படின்னா அந்த பணத்துக்கு சொந்தக்காரரும் சுக்கிரன் தான். ஆடை, ஆபரணம், இது எல்லாமே அவர் தான். அப்போ இந்த ஒரு கிரகத்தை பத்தி மட்டும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த ஒரு கிரகத்தினுடைய வேலையே இவ்வளோ சேர்ந்து நம்ம சொல்றோம் அப்படின்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் என்னென்ன காரகத்துவம் உண்டு, அவங்களுடைய வேலை என்ன, பணி என்ன, 12 ராசிக்கும் அவங்க செய்யக்கூடிய வேலையும் என்ன, ஒரு ராசிக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயத்துக்கு இவ்வளவு சொல்ல வேண்டியது இருக்கு. அப்ப அவருடைய நிலை என்ன இருக்கும் பாருங்க. இந்த ஜோதிடம் என்பது நம் முன்னோர்கள் நமக்கு காட்டிய வழிகள், சித்தர் பெருமான்கள் அன்னைக்கு காமிச்ச ஒரு வழிகள் இன்னைக்கு நமக்கு ஓரளவுக்கு நன்மையை தருது. அந்த 5 பஞ்சபூத தன்மையில தான் இந்த எல்லாமே இயங்குது. இந்த உலகமே, கிரகங்களா இருக்கட்டும், மனிதர்களா இருக்கட்டும், உயிரா இருக்கட்டும், எல்லாமே அப்படி இயங்கும் பொழுது அந்த ஒவ்வொரு கிரகத்தினுடைய கதிர்வீச்சுமே நமக்கு உண்டு. இதுல எந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு, சுபஸ்தானத்துல இருக்கா, அசுபஸ்தானத்துல இருக்கா, அதனுடைய கதிர்வீச்சு நமக்கு நன்மையை தருமா, தீமையை தருமா, இதுதான் ஜாதகம். அப்ப இந்த ஜாதகமாகப்பட்டது பாத்தீங்க அப்படின்னா ஒருவருக்கு சுக்கிரன் பலமாக அமைய பெற்றால், அதாவது ஆடை, ஆபரணம், வாசனை திரவியங்கள், பள்ளி அறை சுகம், எவ்வளவு பெரிய விஷயத்துக்கு சொந்தக்காரர் பாருங்க அவரு. பள்ளி அறை சுகம், ராஜபோக வாழ்வு, அலங்காரமான மாளிகை, இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அவர்தான். அதாவது வசிப்பிடங்கள், வாகன யோகங்கள், சங்கீதம், பொழுதுபோக்கெல்லாம் சொல்றோம்ல, ஒரு கலைத்துறை, பாடல் சம்பந்தமா பாடுறது, வைக்கிறது, இது எல்லாமே பாருங்க. ஒரு பாடல் பாடுறவராக இருக்கட்டும், கலைத்துறையில நடிக்கக்கூடிய நடிப்பு திறனா இருக்கட்டும், பெரிய சினிமா ஆக்டரா இருக்கட்டும், ஸ்டார் லெவல்ல போறாங்க அப்படின்னா சுக்கிரன் அவங்களுக்கு என்ன நிலைமையில இருக்குன்னு பாருங்க. கண்டிப்பாக உயர்வா இருக்கும். அப்ப அவர் உயர்வு அப்படிங்கிறது விதியில இருக்கு அப்படின்னா நடக்கக்கூடிய தசாபுத்தி காலங்களோ மற்ற விஷயங்களோ பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே அவங்களுக்கு சாதகமா இருக்கா, பாதகமா இருக்கா, இதை பாத்தீங்க அப்படின்னாக்க கொஞ்சம் கவனமாவே நம்ம யோசிக்க வேண்டிய வேலை இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த சுக்கிரனாகப்பட்டவர், அதாவது கரு உற்பத்திக்கு தேவையான சுக்கிலம், சுரோனிதம், இது ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா அவருடைய அமைப்புல உண்டு. அதாவது ஆணாக இருந்தால் சுக்கிலம், பெண்ணாக இருந்தால் சுரோனிதம், இது ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா முக்கியம். ஒருவர் குழந்தைய தத்து எடுக்கிறாரு அப்படின்னா அவருக்கு என்ன நிலை, சுக்கிலம் ஆணாக இருந்தால் சுக்கிலம், சுரோனிதம் நல்லா இருக்கணும். நல்லா இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில பாதிப்பு உண்டு. இல்லை அப்படின்னா குழந்தை பாதிப்புகள் வராது. அதாவது சுக்கிரன் அஸ்தமனம் ஆகிறது, வக்ரமாகிறது, நீசம் அடைகிறது, திதி சூன்யத்துகள் அகப்படுறது, இதுல எது இருந்தாலுமே பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில பலவீனத்தை சந்திக்கிறார். அப்ப அந்த பலவீனமாகப்பட்டது பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன் எந்த நிலையில, சுபஸ்தானத்துல இருக்காரா, அசுபஸ்தானத்துல இருக்காரா, விதி, மதி, கதி, விதியில இருக்கக்கூடியது,
ரெண்டாவது, நடக்கக்கூடிய தசாபுத்தி காலங்கள், நடக்கக்கூடிய கோச்சார காலங்கள் எல்லாமே சாதகமா இருக்கணும். இல்லை அப்படின்னா அது ஒரு வகையில பாதிப்பை உண்டு பண்ணி விட்டுரும். இதுல சுக்கிரன் எந்த நிலையில அமையுது அப்படிங்கிறத வச்சுதான் ஒருவருக்கு மனைவி எப்படிப்பட்ட சுபாவத்துல அமைவாள் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அப்ப குழந்தை இருக்குமா இருக்காதா இதை நம்ம சொல்ல முடியும். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன் இதுல சுக்கிரன் பாத்தீங்க அப்படின்னா ஒருவருக்கு குழந்தை இருக்கு, 4 குழந்தை 5 குழந்தை இருக்கு, கடைசி குழந்தை ஒண்ணு பிறக்குது. அது சுக்கிரனுடைய சாரமான பரணி பூரம் பூராடம் நட்சத்திரத்துல பிறக்கு. அப்ப அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா குட்டி சுக்கிரன் சொல்லுவோம். அது குடிய கெடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சுக்கிரன் அவங்களுக்கு பலமா இருக்காரா பலவீனமா இருக்காரான்னு பார்க்காம சொல்லக்கூடாது. சுபஸ்தானத்துல இருக்கா இதெல்லாம் பார்க்காம சொல்லிடக்கூடாது. அப்ப நம்ம பாத்தீங்க அப்படின்னா இந்த சுக்கிரனை பொறுத்தவரை இந்த சுக்கிர பெயர்ச்சியானது இந்த மகர ராசிக்கும் சரி எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு வகையில சாதகமான ஒரு விஷயம்தான். இந்த மகர ராசியில உத்திராடம் திருவோணம் அவிட்டம் 3 நட்சத்திரங்கள் உண்டு. இந்த உத்திராடம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம். சூரிய பகவான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று நன்மையை செய்யிருக்காரு. 8ல ஆட்சி பலம் வர்றதுனால வெளியூர் வெளிநாடு வேலையில ப்ரமோஷன் கிடைக்கிறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் மாற வாய்ப்பு உண்டு. திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும், மறுமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும். அதிலும் பாத்தீங்க அப்படின்னா குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர் கண்டிப்பாக உருவாக வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நல்லது நடக்க வாய்ப்பு உண்டு. அடுத்து திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரம் என்பது சந்திரனுடைய நட்சத்திரம். இந்த சந்திரனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால பாத்தீங்க அப்படின்னா திருவோண நட்சத்திரக்காரர்கள் பெருமாள் வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருக்கும். இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்கள் பாத்தீங்க அப்படின்னா சிவனுடைய வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த திருவோண நட்சத்திரக்காரர்கள் பாத்தீங்க அப்படின்னா பெருமாள் வழிபாடு பண்ணாலும் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா குருவாகப்பட்டவர் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்து செவ்வாயோட சேர்ந்து குரு மங்கள யோகத்தோடு உங்களை 9ஆம் பார்வையாக பார்ப்பதினால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் கண்டிப்பாக நல்லதா இருக்கும். 1 வருஷத்துக்கு குருவினுடைய பார்வை இருக்கும். அதுக்கு மேல பாத சனி 25% இருந்தாலும் அந்த குருவினுடைய பார்வை படும் பொழுது அது பாத்தீங்க அப்படின்னா சுபமா மாறி அது ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போகும். பட்ட கஷ்டங்கள் எல்லாமே அதுக்கான ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்ப அவங்களுக்கு எப்படி இருக்கும்? சுமூகமா மாறுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்து அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம். செவ்வாய் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசியில வரும் பொழுது அவர் பாத்தீங்க அப்படின்னா உச்ச நிலையை அடைகிறார். உச்ச நிலை ஒரு கிரகம் பாத்தீங்க அப்படின்னா நீசம் பெறுது அப்படின்னா 0% தான் மதிப்பு. அதே ஒரு கிரகம் ஆட்சி பலம் பெறுது அப்படின்னா 100% மதிப்பு. ஒரு கிரகம் உச்ச நிலையை அடையும் பொழுது 200 மடங்கு பலனை தருகிறது. அப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த செவ்வாயாகப்பட்டவர் ஏதேனும் பாதிப்புல இருந்தாலும் சரி உச்ச நிலையில இருந்தாலும் சரி எந்த நிலையில இருந்தாலும் அவங்க பாத்தீங்க அப்படின்னா முருகனுடைய வழிபாடு முருகப்பெருமானின் வழிபாடு செய்யும் பொழுது அவங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்படும். அவங்களுக்கு நட்சத்திரம் என்ன நட்சத்திரம், நட்சத்திர அதிபதி யாரு, நட்சத்திர அதி தேவதை யாரு, இப்படி பார்த்து வணங்கும் பொழுது அவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். ஒரு கிரகங்கள் 12 ராசிகள்லையுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா யாருக்கா இருந்தாலும் எந்த கிரகம் ஆட்சி உச்சம் பெறுதோ அந்த ஆட்சி உச்சம் பெறக்கூடிய ஒரு அம்சத்துல பேர் வைக்கிறதோ கடை வைக்கிறதோ மற்ற விஷயங்கள் பண்றது எல்லாமே முன்னேற்றத்தை ஏற்படும். ஒரு பெயர் வச்சு அந்த பெயரை நம்ம சொல்லி கூப்பிட பாத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் ஆயுள் வளரும். அப்ப அவங்களுக்கு எப்படி இருக்கும்? வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் தான் ஏற்படும். இதுல மகர ராசியை பொறுத்தவரை இந்த சுக்கிர பெயர்ச்சியானது 5க்கும் 10க்கும் உள்ள அதிபதி. தொழில் ஸ்தானங்கள் சிறக்கும். 5 சம்பந்தமான பூர்வ புண்ணிய ஸ்தானங்கள், குலதெய்வத்தை அருள் கிடைக்கும். இதனால அவங்க வெற்றி வாய்ப்பை தேடக்கூடிய ஒரு காலகட்டம் நல்ல நேரம் வந்துருச்சு. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருக்கும் முன்னேற்றம் என்பது ஏற்றத்தாழ்வுகள் என்பது ஏறும் இறங்கும். ஆனா இந்த சுக்கிர பயிற்சியில பாத்தீங்க அப்படின்னா 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துல நீசம் அடைகிறது. ஒரு சில பலவீனங்களை சந்திக்க வாய்ப்பு உண்டு. நிதானம் என்பது கண்டிப்பாக வேணும். நன்றி, வணக்கம்.